எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நிற்க எங்களுக்கு என்னதில்லை? பலன் இல்லை. ஆகையால் நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று என்ன செய்யணும்னே எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, யோசேப்பு சொல்றாரு, ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது என்ன செய்யணும்னே என்ன செய்யாது தெரியாது. என்ன செய்யணும்னு தெரியாது. திறமையால ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா என்கிட்ட நிறைய பணம் இருக்க, பணத்தை வச்சு நான் எதையும் சாதிச்சிருக்கேன். ஆட்கள் இருக்காங்க, நிறைய ஆட்கள் இருக்காங்க. ஆட்களை வச்சு நான் எல்லாத்தையும் சாதிச்சிருக்கேன். நம்மளை விட பெரிய பெரிய ஆட்களை எதிரி கையில் வச்சிருக்கேன். இல்லையா? உங்களுக்கு எப்படியே தான் தெரியும்னா, அவருக்கு முதலமைச்சர் தெரியும், அவனுக்கு எதிரிக்கு யார் தெரியும்? பிரைம் மினிஸ்டர் தெரியும். பெரிய பெரிய ஆட்களை எதிரி கையில் வச்சிருப்பான். அப்படி நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஆண்டவர்கிட்ட தான் வரணும். உனக்கு இவ்வளோதான் தெரியுமா? எனக்கு எவ்வளோ பெரிய ஆட்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நம்முடைய திறமையை நம்ம நம்பி இருப்போம். நான் அதை செஞ்சலாம், இதை செஞ்சலாம், அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், நமக்கு ஞானம் இருக்கு, நமக்கு திறமை இருக்கு, நமக்கு படிப்பு இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி தப்பான எண்ணத்தில் இருக்காது, தவறான எண்ணத்தில் இருக்காது. செய்ய முடியாது. அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? எனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா, நான் என்ன செய்யணும்னே எனக்கு தெரியல. என் கண் உண்மைதான் நோக்கி பாருங்க. அல்லேலூயா. என் கண்ணு உண்மை நோக்கி தான் பார்க்கிறது. யோசேப்பு அதான் சொன்னா, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். யூதா கோத்திரத்தார் அனைவரும் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? கர்த்தருக்கு முன்பாக நின்றாங்க. சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவங்க வரை எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஆண்டவருக்கு முன்பதாக என்ன செஞ்சாங்க? நின்றார்கள். நம்ம கர்த்தருக்கு நேராக நின்றோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பதாக நிக்கணும். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு முன்னால நம்ம நிக்க பழகணும். முதலாவது ஆண்டவருக்கு முன்னால நம்ம நிக்கலேனா தோத்து போவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக எந்த ஒரு மனுஷன் நிக்கிறானோ அவன் வாழ்க்கையில ஜெயிப்பான். அவன் வாழ்க்கையில சாதிப்பான். கர்த்தருக்கு முன்பதாக நிற்காதவன் தோத்து போவான். அல்லேலூயா. தடம்புரளுமா, தடுமாறுமா. கர்த்தருக்கு முன்பதாக நிற்பதற்கு நம்முடைய மனதை திருப்பும். அல்லேலூயா. ஆத்துமாவை திருப்புவோம். ஆண்டவரை தேடுதல், அவருக்கு முன்பாக நிற்பது. கர்த்தர் நிச்சயமாய் பெரிய ஒரு ஜெயத்தை ஆண்டவர் தருவார். ஆமென். அல்லேலூயா. பெரிய வெற்றியை கர்த்தர் தருவார். ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் தருவார். நாம் நினைக்கிறத விட பலமான காரியத்தை கர்த்தர் செய்வார். நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க ஆண்டவருக்கு முன்னால தங்களை விழுந்து கர்த்தாவே என்ன செய்யணும்னு தெரியல, எங்க கண்கள் உங்கதான் தான் நோக்கி பார்த்துருக்குன்னு சொல்லி யூதா ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தருக்கு முன்னால நிக்க வச்சான். ஆமென். அல்லேலூயா. அத போல ஆமாம், நம்மளையும் நம்மோடு கூட இருக்கிறவங்களை சேர்த்து ஆண்டவருக்கு முன்னால் நிக்க வைக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னால நிக்க வைக்கணும்.